வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நான் கௌசல்யா. நம்ம டிஎன்பிசியில் தமிழில் டாபிக் வைஸஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர் அவர்கள் பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டடி வித் தர்ஷினி ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்சஸ் நடந்துகிட்ருக்கு. டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்பரை கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யாரு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதர். உவே சாமிநாதர் தான் நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கிறோம். தமிழ் தாத்தா அப்படின்ற பட்டத்தை உவே சாமிநாதருக்கு வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவர்கள். கல்கி அவர்கள் தான் தமிழ் தாத்தா அப்படின்ற பட்டத்தை உவே சாமிநாதருக்கு வழங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் கொடுத்துருக்காங்க. அவரோட ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாருங்க, குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானதான். உவேசா அவர்கள் தான் குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்திருப்பாங்க. அதாவது குறிஞ்சிப்பாட்டு எழுதினது கபிலர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா 96 வகையான பூக்களை தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதில் விடுபட்ட 3 பூக்களை ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து பதிப்பித்து 99 பூக்களாக உவேசா அவர்கள் வந்து முழுமையாக்கியிருப்பாங்க. தொடர்ந்து பாருங்க, உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. உவேசா வந்து 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான். 1 மற்றும் 2 சரியானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 பாட்டு 8 தொகை 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி உவே சாமிநாதர். உவே சாமிநாதர் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூலை வந்து பார்த்தீங்கன்னா 1889ஆம் ஆண்டு நச்சினார்கினியார் முறை மூலம் முதல்ல பதிப்பித்திருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூலை பார்த்தீங்கன்னா 1894ஆம் ஆண்டு புறநானூறு மூலம் முதல்ல பதிப்பித்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யாரு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதர். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டினை நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதலில் 5ஆம் பிரயாத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் தம் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு சொல்லி உவேசா சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கல்வி பயிற்சி. வித்தி அப்படின்னா கல்வி, அபயாசம் என்பதோட பொருள் பார்த்தீங்கன்னா பயிற்சி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்வி பயிற்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உவேசா அவர்களுடைய உருவம் பொருந்திய 5 ரூபாய் அஞ்சல் தலையை நடுவண் அரசானது வெளியிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930இல் முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி உவேசா. உவேசா அவர்கள் தான் இந்த தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930ஆம் ஆண்டு பதிப்பித்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் காப்பார் என்று தமிழில் ஏங்கிய போதும் நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதர் அவர்கள் தான். உவே சாமிநாதர் அவர்கள் தான் நிறைய தமிழ் நூல்களை ஓலைச்சுவடிகளிலிருந்து பத்திரப்படுத்தி நிறைய நூல்களை பதிப்பித்திருப்பாங்க. உவேசா அவர்கள் தான் அதிகமான நூல்களை பதிப்பித்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக.
புலவர் நூற்பெயர். ஃபர்ஸ்ட் பாருங்க திருவிக்கா. திருவிக்கா அவர்கள் எழுதிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா உரிமை வேட்டல். உவேசா அவர்கள் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா என் சரிதம். இந்த உவேசா எழுதிய என் சரிதம் நூலை பார்த்தீங்கன்னா தன் சரிதம்னு சொல்லுவாங்க. என் சரிதம்னு சொல்லுவாங்க, தன் சரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் அவர்கள் எழுதிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாவதி. அடுத்ததாக தேவனைய பாவனர். தேவனைய பாவனர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா மண்ணிலே வின். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயர் விரிவாக்கம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. உவேசா அப்படின்னா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். இதுதான் பார்த்தீங்கன்னா உவேசா என்பதின் விரிவாக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டத்தை உவேசா அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் 1932ஆம் ஆண்டு வழங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். உவேசாவின் தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆனந்த விகடன். ஆனந்த விகடன்லாம் உவேசா அவர்கள் தன் சரிதம் அப்படின்னு அவரோட வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுதேசி மித்திரன் கொடுத்துருக்காங்க. சுதேசி மித்திரன்ல அவருடைய கட்டுரையான உயிர்மீச்சியை வந்து சுதேசன் மித்திரன்ல தான் வெளியிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி உவேசா. உவேசாவோட தமிழ் பணியை பாராட்டி சூலியன் வின்சோனான பிரான்ஸ் அறிஞர் வந்து மிகவும் உவேசாவை பாராட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் தான் பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதன் அவரோட ஆசிரியர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஆரம்பகால ஆசிரியர் அல்லது தமிழ் மொழியை முதல்ல உவேசாக்கு கற்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம். ஆரம்ப கல்வியை இல்லை தமிழ் மொழியை முதல்ல உவேசா அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சடகோப ஐயர். அதாவது அரியலூரை சேர்ந்த சடகோப ஐயர் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உவேசா அவர்களுக்கு தமிழ் மொழியை பற்றி அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. தொடக்க கல்வியை அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உவேசா அவரோட இசையாசிரியர் எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா இசையாசிரியர் யாருன்னா சோமசுந்தரம் பாரதியார். சோமசுந்தரம் பாரதியார் தான் பார்த்தீங்கன்னா உவேசா அவரோட இசையாசிரியர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உவேசா அவர்களுக்கு இலக்கியம் மற்றும் பதிப்பு துறையை யார் அறிமுகப்படுத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ராமசாமி தான் உவேசாக்கு வந்து இலக்கிய பதிப்பு துறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உவேசா அவரோட நெருங்கிய நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராச செட்டியார் தான் பார்த்தீங்கன்னா உவேசாவோட நெருங்கிய ஒரு நண்பராக இருந்திருப்பார். அதாவது உவேசா அவர்கள் கட்டிய இல்லத்துக்கே தியாகராச இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் பேர் தான் வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்துதல். பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் பொருத்த சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க திணைமாலை 180. திணைமாலை 180 எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார். திணைக்கடிகத்தை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். திணைமொழி 50 எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார். அடுத்ததா புறப்பொருள் வெண்மாலைக்கு ஆராய்ச்சி உரை புறப்பொருள் வெண்மாலையை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதன் அவர்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டார் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சூலியல் வின்சோன் தான் உவேசா அவர்களை பாராட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உவேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாத நூலை குறிப்பிடணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி பிள்ளைத்தமிழில் எந்த நூலையும் உவேசா பதிப்பித்திருக்க மாட்டார். உலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலாவில் 9 நூல்களை உவேசா அவர்கள் பதிப்பித்திருப்பாங்க.
கோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவையில் 6 நூலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உவேசா பதிப்பித்திருப்பாங்க. பரணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரணியில் 2 நூலை பதிப்பித்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சிற்றிலக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நூல்களையும் உவேசா பதிப்பித்திருப்பாங்க. பிள்ளைத்தமிழில் மட்டும்தான் உவேசா எந்த நூல்களையும் பதிப்பித்திருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி உவேசா தான். உவேசாவுக்கு சாமிநாதன் அப்படின்ற பெயரை யார் மாற்றம் செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் உவேசா அவர்களுக்கு சாமிநாதன்ற பெயரை மாற்றம் செஞ்சிருப்பாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் மேல்நிலை கல்வி அதுக்கப்புறம் தமிழ் கல்வியை நல்லா உவேசாவுக்கு அளித்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதன். உவே சாமிநாதன் மட்டும் இல்லாமல் குன்றக்குடி அடிகளார் அவர்களும் ஆனந்த விகடனில் தன்னோட வாழ்க்கை வரலாறை தொடராக எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் கேட்டிருக்காங்க. அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூலியன் வின்சோன் மற்றும் ஜியு போப். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஜியு போப் மற்றும் சூலியன் வின்சோன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. தமிழறிஞர் சிறப்பு அடைமொழி. பெருஞ்சித்திரனாரை நம்ம எவ்வாறு அழைக்கிறோம் பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசா அவர்களை எவ்வாறு அழைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராபி சேதுபிள்ளை அவர்களை சொல்லின் செல்வர்னே அழைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்களை நம்ம தமிழ் தென்றல் என்று அழைக்கிறோம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. நூல்கள் ஆசிரியர் முருகன் பிள்ளைத்தமிழை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழையதும் புதியதும் இந்த நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா உவேசா அவர்கள் தான். கண்ணகி வரலாறு எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமு வேங்கடதாம்பி நாட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலைக்கு ஆராய்ச்சியுரை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. உவேசா அவர்கள் பிறந்த தினமான பிப்ரவரி 19ஆம் தேதியை நம்ம தமிழ்நாடு அரசு இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. எந்த ஆண்டிலிருந்து இந்த இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க அப்படின்ற இயரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை சேரும்.